ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் லக்ஷ்மி. திவாலி பக்கத்தில் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே புது ரெசிபி என்ன கிடைக்கும் யூடியூப்லன்னுட்டு சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம் இந்த முறுக்கு. இந்த ரெசிபி நான் எங்கள் சித்திக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சித்தி, இந்த டிஃப்ரெண்ட்டான யம்மியான முறுக்கு ரெசிபிக்கு. இந்த ரெசிபி பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் பண்ணிங்கன்னா ஷியராக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இருந்தும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தும் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ பாருங்கள், முறுக்கு எவ்வளோ க்ரன்ச்சியாக சாஃப்டாக இருக்குன்னுட்டு பாருங்கள். வாவ்! இப்போ மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். இப்போ முறுக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னுட்டு பார்க்கலாம். அரிசி மாவு 2 கப்பு, பொட்டுக்கடலை மாவு 1/2 கப்பு, வெண்ணெய் 3 ஸ்பூன், 3 to 4 ஸ்பூன்ஸ், சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, மிளகாய் தூளும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, பெருங்காயம் கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் 2.5 கப்ஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிறப்ப பாத்திரத்தை எடுத்து வெளியில் வச்சுட்டு அதில் உப்பு, பெருங்காயம், வெண்ணெய், அப்புறம் அரிசி மாவு 2 கப்ஸ் அரிசி மாவு எல்லாம் போட்டு நல்லா கலக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணி கலக்கணும். இப்போ இது கூட பொட்டுக்கடலை மாவும் சேர்ந்து நல்லா கலக்கணும். கலந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க, கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முறுக்கு பிழியலாம். இப்போ மாவு ஒரு உருண்டை எடுத்து அதை முறுக்கு குழலுக்குள்ளே போட்டு மூடி முறுக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். வானலியில் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து, ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அதை திருப்பி போடணும். கொஞ்சம் முறுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் விடுங்க. அப்புறம் தட்ஸ் ஆல், முறுக்கு இஸ் ரெடி. இப்போ ரொம்ப யம்மியான டேஸ்டான க்ரன்ச்சியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை பண்ணால் திரும்பி திரும்பி பண்ணுவீங்க. அதே சமயம் ஒரு தடவை சாப்பிட்டா திருப்பி திருப்பி சாப்பிடணுன்னுட்டு தோணும். எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னுட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அட் லாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸும் நான் போடுறப்பயே உங்ககிட்ட வந்துடும். தேங்க்யூ ஆல்.